ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப காரமான டேஸ்டியான நெல்லிக்காய் துருவல் தான். நெல்லிக்காய் முழுசாக கொடுத்தா குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி துருவலாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா காரமாகவும் இருக்கும், உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த புளிப்பு தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எங்கள் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டது. எங்கள் ஸ்கூல் டேஸில் ஒரு பாட்டிமா போட்டிருப்பாங்க கடையில், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இதுக்கு உப்பு, காரம், மிளகாத்தூள், நெல்லிக்காய் அது மட்டுமே போதும். நெல்லிக்காய் வச்சு ஒரு புதுவிதமான டிஷ் பண்ணலாம். நெல்லிக்காய், உப்பு, மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் இப்படி சீவிக்கணும். அது எப்படி சீவணும்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் சீவுறதுக்கு அதில் வச்சு நெல்லிக்காய் மோஸ்ட்லி எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, அது புளிப்பாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி செஞ்சு உப்பும் காரமும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சீவிக்கிங்க. இந்த மாதிரி சீவி வச்ச நெல்லிக்காயில் இவ்வளோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும், காரமாக கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடவே. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.